இல்லை, எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெரிய நடிகர் மனோபாலா சார். விஷால் சார் சொன்ன மாதிரி மனோபாலா சார் மட்டும் இல்லை, என் படங்களில் வந்து இந்த ஹியூமரில் பெரும் பங்கு வகித்த இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் அந்த படத்தில் இருந்தாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நெல்லை சிவா, செல்லதுரை, அவங்கெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ அருமையான காமெடியெல்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க. நெல்லை சிவா வந்து நீங்கள் கிரியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவர் வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. எப்போ அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினீங்க சொல்லுப்பா அப்படின்லாம் ஒரு வாய்ஸ் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பார் செல்லதுரை. அதுபோல் ஏகப்பட்ட படம் என்னோடய படங்கள் நடிச்சிருக்காரு. சாரி, நெல்லை சிவா. அதே மாதிரி செல்லதுரை தலைநகரம் படத்தில் சொல்லுவார், நீ சென்னைக்கு போய் தெரு தெருவாக சுற்றுற காலம் வரலாம் என்ன வரும். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அற்புதமான நடிகர்கள். அவங்களாம் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டுக்கு வராமல் வந்து அவங்க நம்மளுக்கு பிரிஞ்சது வந்து ஒரு வருத்தமான விஷயம். அதே மாதிரி மனோபாலா சார் இந்த 12 வருஷத்தில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி, வேறு எந்த படத்தில் நடித்தாலும் கூட என்கிட்ட அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, எப்படா மதகஜராஜா வரும். ஏன்னா அவர் வந்து இந்த படம் வந்தால் பெரிய நம்பிக்கையில் இருந்தார். அவர் வந்து ஒரு சோலோ காமெடினா டாப்புக்கு வந்து ஒரு வருவாருங்க ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு, எப்பவும் கேட்டே இருப்பார். பட் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மக்களே வந்து அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லை. அதுதான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையாகவே டைம் ட்ராவல் தான். மணிவண்ணன் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், சிட்டி பாபு, செல்லதுரை, நெல்லை சிவா, இவங்களாம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் அந்த ஃபீலிங் தான் வருது. எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட ராயல் சல்யூட்.